ஆகையால் இந்த நிப்பாட்டுங்க. அடிமை அடிமை என்ற வார்த்தை தொடர்ந்து உங்களுக்கு காமிக்க போறேன். ஆகையால் நீ இனி, நான் இனி அடிமை, நீங்க இனி அடிமை, நான் அடிமை. அடிமை அல்ல, அல்ல நீதிக்கு அடிமை, பாவத்திற்கு அடிமை இல்லை. இயேசுவின் உபதேசத்துக்கும் வார்த்தைக்கும் கீழே நான் இருக்கிறவன். ஆகையால் நீ இனி அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். புத்திரனாய் ஆனால் கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய நீ சுதந்திர வாலி. நான் அடிமை அல்ல, அப்பாவுடைய எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி. இப்ப உங்களுக்கு என்னவ காமிக்க போறேன், நமக்கு ஒரு அப்பாவை அவரே கொடுத்துட்டார். எப்ப நான் அப்பா அப்பான்னு சொல்லிக்கிறார். நீங்க நல்லா புரிய வேண்டியது, இயேசு சிலுவையிலே கடைசி சொன்ன வார்த்தை பிதாவே. அப்ப கடைசி வரைக்கும் அந்த யூதர்களுக்கு எந்த அடையாளத்தை காண்பித்தார்? யெகோவா காட் அல்ல, பிதாவே பிதாவே பிதாவே. இப்ப இயேசுவின் ரத்தத்துக்குள்ள, இயேசுவுக்குள்ள, இயேசுவின் பலிக்குள்ள உங்களுக்கு எனக்கும் சுதந்திரவாளியாய் இருக்கும்படி இப்போது பரலோக டாடி நமக்கு பிதாவாய் இருக்கிறார். அதான் மறுபடியும் சொல்றேன், இதை புரியணும்ன்றேன். இப்படி புரிஞ்சுட்டா நம்ம அவட்ட உரிமை பாராட்டலாம். போராடி ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வசனத்தை சொல்லலாம். சொன்னீரே 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 சொன்னீரே, இது எனக்கு, இது எனக்கு, இது எனக்கு, இது என்னுடையது அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் ஹைலி ரிலேஷன்ஷிப் த்ரூ த crucified Jesus Christ with the Father God. யூஸ் மை ரைட். என்ன ரைட்டு? அவர் அப்பா, நான் பிள்ளை. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? இனிமே ரைட்டை யூஸ் பண்ணுவீங்களா? அப்பாட்ட போகிறப்பெல்லாம் இப்படி பேசுவீங்களா? இல்லை நான் சொன்ன மாதிரி அப்பா கேட்கலாமா? இல்லை அப்பாட்ட போய் முட்டிக்கால் போட்டு யாராவது கேட்டீங்களா? அப்பாட்ட முட்டிக்கால் போட்டு யாராவது கேட்டீங்களா? வசனம் சொல்றையா. அப்போ போய் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்து கிறிஸ்துவுடன் கூட அவரோடு கூட உட்கார வைத்தார். உட்கார வச்சுட்டார். இனிமே என்னையா முட்டி? அந்த காலத்தில் சொல்லுவாங்க முட்டி தெரிஞ்சிருக்கான்னு வாங்க. எங்க முட்டிலாம் தையலுங்க.